Hi friends, welcome to samayalsaaadham channel. இன்னைக்கு கடலை மாவு ரைஸ் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முறுக்குக்கு தேவையான ingredients எல்லாம் இதுதான். இப்போ நம்ம 1 கப் அரிசி மாவையும் 1/2 கப் கடலை மாவையும் ஜலிச்சிடலாம். முறுக்கு செய்யறப்ப கண்டிப்பா மாவை ஜலிக்கணும். அப்படி ஜலிக்கலனா அரையாம இருக்கிற பருப்பு எண்ணெயில போடுறப்போ வெடிக்கும். இப்படி நல்லா ஜலிச்சதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பிஞ்ச் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் நல்ல சூடான எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அன்சால்டட் பட்டர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு கெட்டியா போயிடுச்சுன்னா புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தண்ணியா போயிடுச்சுன்னா பொரிச்சு எடுக்கிறப்ப ரொம்ப எண்ணெயை குடிச்சிரும். அதனால சரியான பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். ஒருவேளை தண்ணியா போயிடுச்சுன்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கங்க. கெட்டியா போயிடுச்சுன்னா 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முறுக்கு புளியறதை எடுத்து உள்ள நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி அச்சுலையும் முறுக்கு புளிய போற கரண்டிலையும் எண்ணெய் தேய்ச்சு அச்சையும் மாவையும் புடியில போட்டு முறுக்கு புளிஞ்சிடலாம். நான் இன்னைக்கு ஸ்டார் ஷேப் அச்சு எடுத்திருக்கேன். நீங்க எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். முறுக்கோட திக்னஸ் கம்மியா இருந்தா சீக்கிரம் வெந்துடும். ஜாஸ்தியா இருந்தா வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஒரே லேயரா புளிய ட்ரை பண்ணணும். லேயர் மேல லேயரா நம்ம புளிஞ்சோம்னா அந்த இடம் வேகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அவ்வளவுதான், முறுக்கு புளிஞ்சாச்சு. இதை இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன மாவை உள்ள போடலாம். இந்த மாதிரி உடனே பொரிஞ்சு மேலே வந்துருச்சுன்னா ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணுங்க. ஹீட் ஆனதும் நம்ம புளிஞ்சு வச்சிருக்க முறுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண உடனே ஃப்ளேமை லோ பண்ணிடலாம். பபிள்ஸ் கொஞ்சம் குறைஞ்சோடனே முறுக்கு திருப்பி போட்டுடலாம். பபிள்ஸ் நல்லா குறைஞ்சதும் அதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை 10 to 15 days வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.